வெல்கம் டு அவர் சேனல் ஆஷ் அண்ட் அர்சுலகம். இன்றைக்கு நாம் இன்விடேஷன் யூஸ் பண்ணி வரைகிற 5-6 டிசைன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் இன்விடேஷனை சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுப்போம். அதை யூஸ் பண்ணி டிசைன் வரையலாம். இந்த சர்க்கிளை 4 ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு அதில் சென்டர் பார்ட்டை மார்க் பண்ணி எடுக்கணும். எதுக்காக நம்ம அப்படி மார்க் பண்ணுறேன்னு நான் சொல்லுறேன். ஹேண்டில் சென்டர் பார்ட்டை மார்க் பண்ணி அதில் இருந்து வரைய ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹேண்டில் வரையும் போது 1 இன்ச்சு கேப் விட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடணும். அது ஓரம் அடிக்கிறதுக்காக தான் அந்த நம்ம லைன் போடுறது. அப்போ நம்ம அதில் பீட்ஸ் ஒர்க் ஏதாவது கொடுத்தாலும் ஓரம் அடிக்கும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். ஹேண்டில் சென்டர் பார்ட்டை மார்க் பண்ணி அதில் இருந்து வரைய ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்டாக அப்படியே சென்டரில் வச்சுட்டு நம்ம அதை அப்படியே யூ ஷேப் மாதிரி அப்படியே வரைஞ்செடுக்கலாம். நம்ம சர்க்கிளை 2ஆக ஃபோல்டு பண்ணி வைக்கும்போது நமக்கு அதை மூவ் பண்ணக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சென்டரில் லைன் போட்டனால நம்ம சென்டர் பார்த்து வச்சதுக்கு நம்ம அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம செகண்ட் வரையும் போது யூ ஷேப்போட எண்டுலேயும் அந்த லைன்லேயும் கரெக்டாக அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது இருக்குமாறு வச்சு நம்ம அதை வரைஞ்செடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக ஷேப் வரும். நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஷேப்பு போயிட்டுனா ஹேண்டில் நீட்டாக இருக்காது, பார்க்குறதுக்கு அது சரியாக இருக்காது. நம்ம இது போலேயே மறுபக்கத்துலேயும் அப்படியே வரைஞ்செடுக்கலாம். கரெக்டாக அப்படியே வச்சு வரைஞ்செடுக்கணும். நாம் ஏன் சென்டரில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்னா அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஓரத்தில் வரும்போது சம்டைம் சின்னதாட்டு அந்த முடியும். அதே மாதிரி 2 பக்கமும் கரெக்டாக பர்ஃபெக்டான டிசைன் கிடைக்கும், நீட்டாக இருக்கும். சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இனி அடுத்த லைனில் வரையும் போது அந்த யூ ஷேப்பில் நம்ம ஒரு நடுவில் ஒரு லைன் போட்டிருந்தோம்ல, அது கரெக்டாக இந்த யூ ஷேப்பு முடிகிற இடத்துல இருக்கணும். பாருங்கள், இப்படி முடிகிற இடத்துல இருக்கணும். அந்த மேல் பக்கம் அந்த லைனில் டச் ஆகி இருக்கணும். அப்படி நம்ம அதில் அப்படியே கரெக்டாக வச்சுட்டு அதில் வரையணும். அப்போ கரெக்டாக இருக்கும், ஷேப்பு மாறாது. அது போல் தான் இந்த பக்கமும் நம்ம கரெக்டாக அந்த நடுவில் சென்டரில் லைன் போட்டிருக்கதும் யூ ஷேப்பும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு வரையணும். அப்படி வரையும் போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். கரெக்டாக நான் வரைகிறது போலேயே பார்த்து ஃபுல்லாக நம்ம ஃபுல் ஸ்லீவ்லேயும் வரைஞ்செடுக்கணும். பார்த்திங்களா, இதில் லாஸ்ட் எண்டு முடியும் போது சின்னதாக இருக்குது. நம்ம இப்போ லாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா ஒரு பக்கம் ஒரு மாதிரியும் இன்னொரு பக்கம் ஒரு விதமாட்டம் இருக்கும், அது நீட்டாக இருக்காது. இப்போ எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது பீகாக்கோட ஃபெதரு. நம்ம அடுத்த டிசைன் எல்லாம் பார்க்கும்போது இதை வச்சு நம்ம அடுத்த டிசைன் எப்படி வரையலாம்னு பார்ப்போம். இது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இதுக்காக செலவு பண்ணி ட்ரேசிங் டிசைன் எல்லாம் வாங்க வேண்டாம். இப்படி ஒரு வேஸ்ட்டாக தூக்கி போடுற இன்விடேஷன் கார்டை யூஸ் பண்ணி நம்ம அழகான ஆரி டிசைனுக்கான ட்ரேசிங் ரெடி பண்ணலாம். ட்ரேசிங் புக்கு வாங்கி வச்சுருந்தாலும் சரி, மொபைலில் நம்ம ட்ரேசிங் எடுத்தாலும் சரி, ஒவ்வொருத்தங்களோட நெக் டீப் பொறுத்து தான் நம்ம டிசைன் சேஞ்ச் ஆகும். நம்ம ட்ரேசிங் புக்கு வாங்கி வச்சுருந்தாலும் அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் வரைய வேண்டியிருக்கும். நம்ம இப்படி ஒரு இன்விடேஷன் கார்டில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்னா அதை அப்படியே கிளாத்தில் ஸ்ட்ரைட்டாகட்டே நம்ம வரைஞ்சிடலாம். ஈஸியான ஒர்க்காக தான் இருக்கும், ரொம்ப வேலை அதிகமே இல்லை. நம்ம அப்படியே வச்செடுக்கலாம். அடுத்த ஹேண்டுக்கும் அதே மாதிரி தான். அடுத்த டிசைன் நம்ம என்னென்னு பார்ப்போம். நான் ஸ்லீவ் ஷேப்பில் வரைஞ்சி எடுத்திருக்கேன். நாம் ஃபஸ்ட்டு வரைஞ்சது போலவே வரைஞ்செடுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி வரைஞ்சோமோ சென்டர்லேண்டு அது போல் தான் நான் அந்த யூ ஷேப் மாதிரி வரைஞ்செடுக்கிறேன். அழகாக அப்படியே அதில் வச்சு வரைஞ்செடுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வரைஞ்ச பேப்பரோட பேக்கில் வரைஞ்சிருக்கனால அந்த அச்சு தெரியுது பின்னால்.
அப்படியே வரைஞ்சி எடுப்போம். இனி நம்ம ஒரு சின்னதாட்டு ஒரு லீஃப் ஷேப்பில் வந்து ஒன்று நம்ம கட் பண்ணி எடுப்போம். சின்னதாக நம்ம ட்ராயிங் தெரிஞ்சிருக்கணும்னு தேவையே இல்லை. 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது 2 பக்கமே ஈக்குவலாக இருக்கும். நம்ம அதை அப்படியே அதில் செட் பண்ணி வச்சுட்டு அந்த ஒவ்வொரு யூவும் 2 யூவும் டச் ஆகிற இடத்துல நம்ம வந்து அப்படியே வரைஞ்சி எடுக்கலாம். இப்படி வந்து நம்ம ஒவ்வொரு இதுலேயும் வரைஞ்சி எடுக்கலாம். இதுவே ஒரு டிசைனாக தான் இருக்குது. நம்ம ஆனால் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இதுபோல் மறுபக்கமும் அந்த 2 பக்கத்தில் இருக்கிற யூ ஷேப்பும் அதுக்கு மேல் பக்கத்துலேயும் நம்ம இதை வரைஞ்சிடலாம். அதை டைட்டாக பிடிச்சிட்டு வரைங்க. கொஞ்சம் சின்னதாக இருக்கனால மூவ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இனி நம்ம அதோட 2 பக்கமும் இப்போ வரைஞ்சதோட 2 பக்கமும் இந்த கட் பண்ணி வச்சுருந்த அந்த இன்விடேஷனை வச்சு அப்படியே வரைஞ்செடுக்கணும். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு பூ போலி இருக்குது. த்ரெட் ஒர்க்கு கொடுக்கணுன்னா த்ரெட் ஒர்க்கு கொடுக்கலாம், பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்கலாம், இல்லைன்னா ஸ்டோன் ஒர்க்கு கூட கொடுத்துடலாம். அந்த யூ ஷேப் மாதிரி இருக்கிறதுக்கு பீட்ஸ் ஒர்க்கு கொடுத்துட்டு மேலே இருக்கிறதுக்கு நம்ம ஸ்டோன் ஒர்க்கு கொடுத்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். சிம்பிளாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது போலேயே நம்ம மறுபக்கமும் அப்படியே வரைஞ்செடுக்கணும். இப்போ நம்ம மொபைலில் ட்ரேசிங் எடுத்தாலும் கட்டாயம் அந்த ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம மொபைலில் மொத்தமாட்டம் வரைய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ட்ரேஸ் பண்ணி வரைவோம். ட்ரேசிங் பேப்பரில் வரையணும். அதுக்கு பிறகு தான் அதை கிளாத்தில் வச்சு கார்பன் ஷீட்டும் யூஸ் பண்ணி அடுத்து ட்ரேஸ் பண்ணணும். எப்படியும் அது வந்து 2-3 வேலை தான். ஆனால் நம்ம ஒரு இது சின்னதாக ஒரு பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம்னா அதை அப்படியே நம்ம கிளாத்லேயே வச்சு நம்ம வெட்டி எடுக்கலாம். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஒரு 5 டிசைன் வந்து நான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். இந்த டிசைன் சிம்பிளாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம அடுத்த டிசைன் என்னென்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம ஏற்கனவே வரைஞ்சி கட் பண்ணி வச்சுருந்த அந்த டிசைனை தான் நாம் எடுக்கிறோம். நம்ம இது ஏற்கனவே ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி செய்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுருந்தோம் இன்விடேஷனில். இது எப்படி கட் பண்ணலாம், அது வச்சு எப்படி டிசைன் போடலாம்னு உள்ள வீடியோ பார்ட் 1 வீடியோவில் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் பாருங்கள். பார்த்து இது போல் கட் பண்ணி எடுங்க. அப்போ ரொம்ப அழகான டிசைனெல்லாம் போடலாம். நம்ம இதை ஹேண்டோட மேல் பார்ட்டில் வச்சு அப்படியே நம்ம வரைஞ்செடிக்கும் ட்ரையாங்கிள் ஷேப்பில். நம்ம இது போல் கட் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம யாருக்கு எந்த ப்ளவுஸு எப்படி எந்த அளவில் இருந்தாலும் சரி நம்ம அதை வச்சு யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த லைனில் வந்து டியூப் பீட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. கீழே சிம்பிளான ஒரு பார்டர் மாதிரியும் மேலே கிராண்டான ஒரு லுக்கு மாதிரியும் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது இந்த டிசைனு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரேசிங் வந்து இவ்வளவு ஈஸியாக இருக்குதுன்னு நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இதுக்காக செலவு பண்ணி நீங்கள் ட்ரேசிங் புக் வாங்க வேண்டாம். அடுத்த டிசைன் என்னென்னு பார்ப்போம். நம்ம இப்போ வரைஞ்சி வச்சுருந்த அதே டிசைனில் 1 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணி நம்ம எடுக்கணும். இதில் என்ன டிஃப்ரெண்ட் கொண்டு வந்திருக்கேன்னா, இதில் வந்து நான் சர்க்கிள் பண்ணுறதுல வந்து நம்ம பீட்ஸை வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இதில் பெரிய பீடு யூஸ் பண்ணிவிட்டு இடையில சுகர் பீடு யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம டியூப் பீடு ஃபஸ்ட்டு உள்ளதில் டியூப் பீடு யூஸ் பண்ணலாம், இதில் சுகர் பீடு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நம்ம போடுற இடத்துல பீட்ஸ் ஒர்க்கு கொடுத்தாலும் ஒன்றும் இல்லை, ஸ்டோன் ஒர்க்கு கொடுக்கலாம். அதே மாதிரி ஹேங்கிங் கொடுத்தா கூட ரொம்ப அழகாக இருக்கும். சென்டரில் ஹேங்கிங் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த அளவு அழகாக இருக்கும். அடுத்த டிசைன் நம்ம என்னென்னு பார்ப்போம். இதில் நம்ம ஒரு அகல் விளக்கு மாதிரிப்பட்ட ஒரு டிசைன் வரைய போகிறோம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்டரில் ஒரு லைன் போட்டு எடுக்கலாம். லைட்டாக போட்டுடுங்க.
ப்ளவுஸில் போடும்போது கட்டாயம் நம்ம அதில் 1 இன்ச் கேப்பாவது விடணும். அப்போ தான் நம்ம வந்து லைனிங் அட்டாச் பண்ணி அதை மடிக்கும்போது கரெக்டாக வரும். மறக்காமல் அதில் கேப் விடுங்க. இனி நம்ம இந்த பேப்பரை 2ஆக ஃபோல்டு பண்ணணும். சென்டர் பார்ட்டுக்கு வேண்டி தான் அதை ஃபோல்டு பண்ணணும். நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு சர்க்கிள் கட் பண்ணி வச்சுருப்போம்ல, அதை தான் நம்ம இதில் யூஸ் பண்ணி சர்க்கிளை 2ஆக ஃபோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறோம். சென்டர் பார்ட்டில் கரெக்டாக வச்சு அதை அப்படியே வரைஞ்செடுக்கணும். பாருங்கள், இதில் அப்படியே வச்சு வரைஞ்செடுக்கலாம். ஒரு ஷேப்பு கட் பண்ணி வச்சுருந்தாலே நம்ம 2-3 மாடல் இல்லை, அதை விட அதிகமாட்டு நம்ம க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்ம வந்து டிசைன் வந்து போடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வந்து என்ன டிசைன் போட்டாலுமே கரெக்டாக நீட்டாக வரணுச்சுன்னா எல்லா டிசைனும் ஒரே போல் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்ல பர்ஃபெக்டான லுக்காக இருக்கும். நம்ம ப்ளவுஸில் போடும்போது நீட்டாக இருக்கும். டிசைன் வந்து சிம்பிளாக இருக்குது, கிராண்டாக இருக்கிறதுன்னு முக்கியத்தை விட நீட்டாக இருக்கான்னு தான் முக்கியமாக இருக்கும். இப்போ நம்ம 2வது லைன் வரைஞ்ச பிறகு இதை பார்க்கும்போது கரெக்டாக அகல் விளக்கு மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு கொடுக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்ச புள்ளி அப்படியே வரைஞ்சி எடுப்போம். மறுபக்கமும் இது போலியே அழகாக வச்சு 2 பக்கமும் பார்த்து மார்க் பண்ணணும். சென்டர் பார்ட்டும் மேலே முடிகிற பார்ட்டும் பார்த்து அப்படியே நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம். இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தனா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதுபோல் உங்களுக்கு இது போல் வேறு ஏதாவது டிசைன் தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்கோ நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். இனி நம்ம அந்த சின்னதாக ஒரு லீஃப் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து நம்ம அதில் மேல் பக்கமாட்டு நம்ம வைக்கணும். இந்த அகல் விளக்குக்குள்ளே நம்ம த்ரெட் ஒர்க்கு கொடுத்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். பீட்ஸ் வச்சு உள்ளே ஃபுல்லும் ஃபில் பண்ணி எடுத்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் டைம் வந்து இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். சில்க் சாரீஸுக்கெல்லாம் இது மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த லீஃப் மாதிரி உள்ளதுக்கு நம்ம பெரிய திலகம் ஷேப்பு ஸ்டோன் யூஸ் பண்ணலாம். அல்லாமல் நம்ம பீட்ஸ் ஒர்க்கு கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். வரைஞ்சிட்டு நம்ம அந்த தீபம் வந்து எரிகிற மாதிரி உள்ள ஒரு ஃபீலிங் கொண்டறக்கு நம்ம அதில் 3 ஒரு லைன் போடுறேன். அதில் வந்து நம்ம டியூப் பீடம் யூஸ் பண்ணி ஒரு சுகர் பீடம் யூஸ் பண்ணி நம்ம அதில் ஃபில் பண்ணாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இடையிலலாம் புட்டாஸ் போடுங்க, அப்போ இன்னும் நல்லா இருக்கும். இந்த டிசைனெல்லாம் நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க. சின்னதாக வரைஞ்சி வச்சுருந்தா போதும். வரைஞ்சி வச்சுட்டு நீங்கள் அதுக்கடுத்து ப்ளவுஸில் வரையும் போது யூஸ் பண்ணுங்கள். ட்ரேசிங் இனி கஷ்டம்னு நினைக்காதுங்க. இனி வர வீடியோலையும் வந்து நான் ஒரு புதிய மாடல் வந்து டிசைன் வந்து எப்படி போடலாம்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.